எந்த ஒரு கம்பெனிக்கு ரெஸ்யூம் அனுப்பினாலும் அது எப்படியாவது ஷார்ட் லிஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி ரெஸ்யூம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? Then you are in the right video. Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ரெஸ்யூம் மேக் பண்ணலாம், என்னெல்லாம் ரெஸ்யூம்ல இருக்கணும், என்னெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி இருந்தா கம்பெனியில் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பேஸ் பண்ணி ரெஸ்யூம் மேக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரெஸ்யூம் ஃபார் ஷூர் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். பிஃபோர் கெட்டிங் இன்டு தி வீடியோ, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டான் நிற்கும். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ முடிய போற ஸ்டேஜ்ல இருக்க ஒரு ப்ரெஷருக்காக மேக் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சன் அப்படின்னா உங்களுக்கே மேக்ஸிமம் ரெஸ்யூம் எப்படி மேக் பண்றதுன்னு தெரியும் இல்லையா? இப்போ ஒரு கம்பெனியில் ஜாப் ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா அந்த ஜாப் ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட 500,000 ரெஸ்யூம்ஸ் கூட வரும். அது எல்லாரும் எடுத்து வச்சு ஒரு HR வந்து இவங்க எப்படி அவங்க எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? அதுக்காக ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து ATS, அதாவது அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஜாப் ரோலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து அந்த சாஃப்ட்வேர்ல ரீடிஃபைண்டா பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்து உங்க ரெஸ்யூம்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ஓகே, நம்ம கம்பெனியில் இருக்க ரெக்யர்மெண்ட் இவங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸும் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். இப்போ 1000 பேர் 500 பேர் ரெஸ்யூம் சென்ட் பண்றாங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு 100 பேரை வந்து இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டமே வந்து மேக்ஸிமம் ஷார்ட் அவுட் பண்ணிடும். அதை ஷார்ட் அவுட் பண்ணி தான் ஹெச்ஆருக்கு எடுத்துட்டு போகும். ஃபைனலா நம்ம ரெஸ்யூம்ல வந்து மெயின்லி அந்த ATS ஃப்ரெண்ட்லியா பில்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்தரா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், ரெஸ்யூம் மேக் பண்ணும்போது டூ இட் யுவர்செல்ஃப். நீங்களே உங்க ரெஸ்யூம் பண்ணுங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு மச்சான் இந்த மாதிரி ரெஸ்யூம் வேணும்டா பண்ணி கொடுறா, இல்ல வேற யார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வேணும் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஸ்கில் வந்து உங்க பிளஸ் என்ன, உங்க மைனஸ் என்ன, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும். இல்ல நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்றேன், என்னை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் அவங்களோட மைண்ட் செட் வேற, உங்களோட மைண்ட் செட் வேற இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்னதான் வந்து நீங்க உங்களை பத்தி அவங்ககிட்ட சொல்லி இந்த ரெஸ்யூம்ல தான் இருக்கும்னு சொன்னாலுமே அவங்களோட மைண்ட் செட்ல என்ன இருக்குமோ அதுவும் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களோடதும் பாதி சேர்ந்து அவங்களோடதும் பாதி சேர்ந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி எதுக்கு? ஸோ பெட்டர் டூ இட் யுவர்செல்ஃப். எப்படி நானே பண்றது, எனக்கு வந்து ரெஸ்யூம் எப்படி மேக் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா மொபைல்லேயே நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. அது என்ன அப்ளிகேஷன்ங்கிறது வந்து வீடியோ 2 வரையும் பாருங்க, எண்ட்ல சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் திங், சிங்கிள் பேஜ் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 2 பேஜ்ல முடிக்க மாதிரி பாத்துக்கங்க. இப்போ ஃப்ரெஷரா வந்து ஜாப் அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து எக்ஸிஸ்டிங்கா ஒரு ப்ராஜெக்ட்ஸோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது இல்லையா? எஜுகேஷன் டீடைல்ஸ் இருக்கும், ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இருக்கும், அது மட்டும் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம நிறைய போட்டு ஃபில் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம வந்து எப்படியாவது ரெஸ்யூம் வந்து ஒரு 4 பேஜ் 5 பேஜ் 6 பேஜ் இருந்துச்சுன்னா ஓகே ஷார்ட் லிஸ்ட் ஆயிடலாம், நம்ம கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிலாம் இல்லைங்க. சிம்பிளா சிங்கிள் பேஜ் இருந்தாலும் ஓகே, உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 2 பேஜ் அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல போவானா. அது மட்டும் இல்லாம மெயின்லி வந்து ஃப்ரெஷரை வந்து இன்டர்வியூ எடுக்க வராங்க இல்லையா ரெக்ரூட்டர்ஸ், அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இவங்க ஒரு ஃப்ரெஷர், இவங்க கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி தெரியும் அந்த மாதிரி தெரியும்னு சொல்லி ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி அதுல மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் காஸ் பண்ணும். ஸோ பெட்டர் டோன்ட் டூ தட். சிங்கிள் பேஜ்ல ஆர் 2 பேஜ்ல முடிக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் திங், மெயின் வந்து ரெஸ்யூம் வந்து சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்க மாதிரி பாருங்க. இப்போ கலர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்படியே அந்த 2 கலர் யூஸ் பண்ணாலும் அதுல வந்து சட்டிலான மினிமலிஸ்டிக் கலரா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி இல்லாம வந்து மிக்கி மவுஸ் கலரு, எல்லோ கலரு, ஆரஞ்சு கலரு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்குவேங்கிறதுக்காக ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அந்த ப்ரொஃபஷனலிட்டிக் ஃபீல் இருக்கும் இல்லையா, அது வந்து அங்க மிஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க வந்து இப்போ சப்போஸ் வந்து கலர்ல வந்து ரெஸ்யூம் மேக் பண்றீங்க அப்படின்னா அது பிரிண்ட் அவுட் எடுக்க போகும்போது தயவு செய்து கலர்லயே எடுங்க. நான் பார்த்திருக்கேன் ரெஸ்யூம் மேக் பண்றது வந்து ஃபுல்லா கலர்ல மேக் பண்ணுவாங்க. அது கம்பெனி கொண்டு போகும்போது ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துட்டு போவாங்க. அங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ரெஸ்யூம் வந்து கலர்ஃபுல்லா ரெடி பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ரெஸ்யூம் வந்து நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்க அந்த கான்ட்ராஸ்ட்னஸ், அந்த பிரைட்னஸ் அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் மாறிடும். உங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ்லாம் மிஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ பெட்டர் டோன்ட் டூ தட். ரெஸ்யூம் வந்து கலர்ஃபுல்லா மேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் நீங்க கலர்ஃபுல்லா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் பிரசன்ட் பண்ணுங்க. நமக்கு வேலை கொடுக்க போற ரெஸ்யூம்காக ஒரு 5-10 செலவு பண்றது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? தென் முடிஞ்சா உங்க ரெஸ்யூம்ல நல்ல ப்ரொஃபஷனலா ஒரு போட்டோவை பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, வந்து ஒரு ஃப்ரெஷரா போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இந்த ஸ்கில் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? நம்ம இனிஷியலா எப்படி அட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் பேசும் இல்லையா? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்ககிட்ட ஒரு 50 ரெஸ்யூம் கொடுக்குறாங்க, அதுல 50ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40ல வந்து ஃபுல்லா போட்டோ இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, பட் அதுல ஒரு 10 ரெஸ்யூம் மட்டும் கொஞ்சம் அட்ராக்டிவா கலர்ஃபுல்லா போட்டோவோட வச்சு நல்ல ப்ரொஃபஷனல் போட்டோவோட வச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே வந்து நீங்களே அதை எடுக்கணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து வர ரெக்ரூட்டரும் நினைப்பாங்க.
பெட்டர் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவை பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த பிளேஸ் பண்ற ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும். நீங்க இந்த மாதிரி செல்ஃபி எடுத்தது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட செல்ஃபி எடுத்தது அதெல்லாம் அப்லோட் பண்ணாம பார்க்க வந்து நல்ல ப்ரொஃபஷனலிட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. சரி, இதெல்லாம் ஓகே தௌஃபிக்கு. ரெஸ்யூம் வந்து எந்த ஆர்டர்ல இருந்தா இன்டராக்டிவா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேல நேம் இருக்கணுங்க. தெளிவா தெரியுற மாதிரி ஃபாண்ட்ல நல்ல நேம் போட்டு மேல பிளேஸ் ஆயிருக்கணும். தென் போட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எங்க வந்து அந்த போட்டோ போட்டா பர்ஃபெக்ட்டா ஷூட் ஆகுமோ அந்த இடத்துல அந்த போட்டோ மென்ஷன் பண்ணுங்க. ரைட் ஆர் லெஃப்ட் எனி சைடு இஸ் ஓகே. தென் சைட்லயோ டாப்லயோ இருக்க ஸ்பேஸ்ல வந்து உங்க கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் கரண்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் உங்ககிட்ட லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லை பிரான்ச் ப்ரொஃபைல் அந்த மாதிரி ஏதாவது போர்ட்ஃபோலியோ ப்ரொஃபைல் இருந்துச்சுனாலும் அதையும் உங்க மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. நீங்க அப்படி மென்ஷன் பண்ணும்போது இமெயில் அந்த போர்ட்ஃபோலியோ லிங்க்லாம் மென்ஷன் பண்றீங்க இல்லையா, அதை வந்து கிளிக்கபிள் லிங்கா மென்ஷன் பண்ணுங்க. உங்க ரெஸ்யூம் பிடிஎஃப்ல இருந்தே வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கிளிக்கபிள் லிங்கா வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ வந்து என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஐடி இது அப்படின்னு சொல்லிட்டு யூஆர்எல் மட்டும் போட்டிருப்பாங்க. அதை பார்க்கக்கூடிய ரெக்யூட்டர் வந்து அதை இந்த மாதிரி எடுத்து காப்பி பண்ணி இங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்கே போட்டு அவங்க நிறைய ப்ராசஸ் இல்லையா, அங்கேயே வந்து ஒரு நெகட்டிவ் தாட் உண்டாயிரும் அவங்க மேல. ஸோ அப்படி பண்ணாம அப்படி லிங்க் ஏதோ கொடுக்குறீங்க அப்படின்னா, இமெயிலோ இல்லை லிங்க்டினோ இல்லை பிஹான்ஸோ அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து கிளிக்கபிள் லிங்கா கொடுங்க. அது கீழே வந்து கெரியர் அப்ஜெக்டிவ் போடுங்க. எப்படி அப்படின்னா, நீங்க எப்படி அந்த கம்பெனிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டா சொல்றது அந்த செக்ஷன். அதை வந்து நீங்க ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தென் அதுக்கும் கீழே வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லையா, இன்கேஸ் நீங்க இன்டர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கீழே எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுல வந்து இன்டர்ன் பண்ணியிருக்கேன், இந்த இதுல இருந்து இந்த டியூரேஷன் வரைக்கும் இன்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லை எங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் இப்பதான் வந்து ஃப்ரெஷரா முடிச்சு வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க எஜுகேஷன் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அது என்ன ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்னா, கடைசியா எது முடிச்சிருக்கீங்க, லைக் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஐடி மென்ஷன் பண்ணி எங்க முடிச்சிருக்கீங்களோ என்ன பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. அந்த ஒரு டிசெண்டிங் ஆர்டர் ஃபார்மேட்ல மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் அதுக்கும் கீழே வந்து மெயின் டெக்னிக்கல் ஸ்கில்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஜாவா தான் தெரியுமா, ஜாவா மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. C++ தான் தெரியுமா, C++ மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அது மாதிரி என்ன சாஃப்ட்வேர்ஸ், என்ன கோடிங், என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. இல்ல இது மாதிரி நிறைய ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா செலக்ட் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்கில் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கொஞ்சம் ஸ்கில்ல உங்களுக்கு எவ்வளவு தெரியுது அப்படிங்கிறது மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க நிறைய போறதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ ஒன்னே ஒன்று தான் தெரியும் அப்படின்னாலும் அந்த ஒன்னே ஒன்று மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அப்படி ஸ்கில்ல மென்ஷன் பண்ணும்போது நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். எப்படி போடுவாங்க அப்படின்னா, இப்போ C++ அப்படின்னா எனக்கு C++ல வந்து 80% தெரியும், 70% தெரியும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்ரஸ் பார் போட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணும்போது ரெக்யூட்டர் பார்ப்பாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது எதை வச்சு வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜுக்கு நீங்க கன்க்ளூட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் சரியா வரும். அது நம்மளே வந்து தேவையில்லாத ஒரு கொஸ்டின்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தானே. ஸோ அதை வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணுங்க. தென் டிசைனிங் ஸ்கில்ஸ் வந்து தெரியும், போட்டோஷாப் இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி டிசைனிங் ஸ்கில்ஸ் தெரியும்னாலும் அதுவும் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கும் கீழே கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதை மென்ஷன் பண்ணுங்க. லைக் காலேஜ் முடிச்சு போறோம் இல்லையா, ஆக்சுவலி நம்ம கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்காது. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து காலேஜ்ல வந்து ஏதோ பேப்பர் பிரசன்ட் பண்ணதோ இல்லை ஏதோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷனல் சம்பந்தமான ஒரு விஷயம் பண்ணதோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன், இந்த டாபிக் இது பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜா இருக்கும். தென் அதுக்கும் கீழே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், வேற காலேஜ்ல வந்து காம்படிஷன் அட்டன் பண்றது, இல்லை உங்க காலேஜ்லேயே வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணி வின் பண்ணது, ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் அது மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணுங்க. அது ஏன் சொல்றேன், இது ஏன் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, திங்கிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தேன் இந்த காலேஜ்ல வந்து செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, டெக்னிக்கல் ரவுண்ட்ல நான் போட்டிருக்கிறதுலாம் கரெக்ட் தானா அப்படின்னு செக் பண்றதுக்கோசரம் டெக்னிக்கல் ரவுண்ட்ல என்ன வந்து இதை பார்த்துட்டு பாட சொன்னாங்க. நான் போட்டிருக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றதுக்காக டெக்னிக்கல் ரவுண்ட்ல உட்காந்து பாடிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் வந்து இன்டர்வியூ நடக்குதா இல்லை ஏதாவது சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்கு இது போயிருக்குமா நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பக்கம் பாட்டிலே போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுனால ஒரு ஃப்ரெஷரா இருக்க ரெஸ்யூம்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். பெட்டர் அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் நீங்க காம்படிஷனோ இல்லை அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் நோன், என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுங்க. லைக் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா ஆர்டர் வைஸை மென்ஷன் பண்ணுங்க. ஒன் மோர் திங், லாங்குவேஜ்லேயும் வந்து எனக்கு பர்டிகுலராக இவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்ரஸ் பார் மென்ஷன் பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு ஜஸ்ட் லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங் அது மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அதுவே ஒரு நெக்ஸ்ட் வந்து ஹாபிஸ்ங்கும் போது நிறைய பேர் போட்டிருப்பாங்க. குக்கிங் பிடிக்கும், ரைடிங் பிடிக்கும், வாட்சிங் ஃபிலிம் பிடிக்கும், இல்லை வந்து ஃபோன் நோடுறது பிடிக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் போட்டு நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் போடாமல் சம்திங் யூனிக்கா, அதாவது உங்கள் ரெஸ்யூம் வச்சு உங்களுக்கு ரெஸ்யூம் இருக்கிற கண்டென்ட் வச்சு அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கலாக உங்ககிட்ட கேட்டு மேக்ஸிமம் அந்த இன்டர்வியூ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த யூனிக்காக போடுறது எப்படி அப்படின்னா,
இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ரெஸ்யூம் காட்டுறேன் பாருங்க. நான் சிம்பிளா ரைட்டிங் லிரிக் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அது வந்து வாட்சிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, இது என்ன புதுசா இருக்கு வாட்சிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. அங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆகுது இல்லையா? சோ அதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி இருக்காரு இல்லையா, அவரோட ஆட் வந்து அப்போ கொஞ்சம் பாப்புலரா இருக்கும். தமன்னா கூட ஹன்சிகா கூட எல்லாம் ஆடிட்டு இருப்பாரு. அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது அவரோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்து பிடிச்சிருக்கு. எவ்வளவு பேர் கலாச்சாரம் அவர் வந்து கான்ஃபிடென்ட்டா பண்றாரு, பண்ணி அவர் பிசினஸ்க்கு வந்து நல்ல க்ரோ எடுத்துட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு இல்லையா? அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக தான் அப்படி போட்டிருக்கேன். டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ் வந்து பார்த்து பண்ண பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அங்க வந்து மற்ற கேண்டிடேட்ல இருந்து நீங்க கொஞ்சம் தனியா வெளியே யூனிக்கா தெரியுங்க இல்லையா? சோ பெட்டர் இந்த ஹாபிஸ்ல சின்ன விஷயம் தான், இட் வில் கிவ் மோர் இம்பாக்ட். நெக்ஸ்ட் மெயின் திங், அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா எப்படி பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு கம்பெனி வந்து இன்டர்வியூ வராங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் ஜேடி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ஜேடியில வந்து என்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க பார்த்துட்டு அதுல இருந்து காமன் கீவேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. அந்த கீவேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் உங்க ரெஸ்யூம்ல பிளேஸ் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் பிளேஸ் பண்ணுங்க. அது அப்படி பிளேஸ் பண்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து உங்க ரெஸ்யூமை ஸ்கேன் பண்ணணும் இல்லையா? அப்படி ஸ்கேன் பண்ணும்போது நம்ம அவங்க ஜேடியில இருக்கும் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸும் உங்க ரெஸ்யூம்ல கீவேர்ட்ஸும் மேட்ச் ஆச்சுன்னா ஈஸியா ஷார்ட் லிஸ்ட் ஆயிடலாம். ஸோ ட்ரை டு ஆட் தோஸ் கீவேர்ட்ஸ் இன் யுவர் ரெஸ்யூம். ஃபைனலி எல்லாமே முடிச்சாச்சு, ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், என்னோட கண்டென்ட் என்ன இன்ஃபர்மேஷன் இல்லை எல்லாமே போட்டுட்டேன் அப்படின்னா ஃபுல்லா வந்து ரெஸ்யூம் ஒரு டைம் ரீசெக் பண்ணுங்க. டாப் டு பாட்டம், போட்டோல இருந்து, நேம்ல இருந்து, கான்டாக்ட் நம்பர்ல இருந்து, கண்டென்ட்ல இருந்து, இன்ஃபர்மேஷன்ல இருந்து எல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. மெயின் திங் அந்த செக்ஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்கா, இல்ல அலைன்மெண்ட்லாம் கரெக்டா இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அவசரத்துல இதை ஆட் பண்ணும்போது சம்டைம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது என் பேர்லேயே மிஸ்டேக் பண்ணிருக்கேன். தௌஃபிக்னு போடுறதுக்கு பதில் சம்திங் ஏதோ போட்டு கொலாப்ஸ் ஆகி அதுக்கப்புறமா மறுபடியும் செக் பண்ணி என் ஃப்ரெண்டு பார்த்து சொல்லி இந்த மாதிரி பேரே மாத்திருக்கா, அப்புறமா ரீசெக் பண்ணி அப்புறமா கரெக்ஷன் பண்ணி தேவையில்லாத ஒர்க் இல்லையா? ஸோ பெட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீசெக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் திங், மொபைலே ரெஸ்யூம் பண்ணலான்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை வந்து நீங்க சொல்றேன் எப்படி வந்து மொபைல்லேயே வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் பிளே ஸ்டோர் போங்க, போயிட்டு சிவி மேக்கர் இல்லை ரெஸ்யூம் மேக்கர் அந்த மாதிரி ஏதோ கொடுங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி இன்டெலிஜென்ட் சிவி அப்படிங்கிற கம்பெனில இருந்து சிவி மேக்கர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்க. பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும், லைக் நேம், கான்டாக்ட் நம்பர், என்ன ஆட் பண்ணுவோம், என்ன செக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூஸ் பண்ணி, எனக்கு இந்த செக்ஷன் தான் வேணும், இந்த செக்ஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணி எல்லாமே பண்ணி, அது நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதாவது ப்ரொஃபஷனலா வேணுமா, இல்ல கிரியேட்டிவா வேணுமா, இல்ல சிம்பிளா வேணுமா அப்படிங்கிற மாதிரி 3 கேட்டகரி இருக்கும். அதுல வந்து நீங்களே சூஸ் பண்ணி எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எல்லா டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நீ ஈஸியா PDF ஃபைல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க எவ்வளவு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவ்வளோ ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல நான் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா எனக்கு வந்து லேப்டாப்ல டிசைனிங் ஸ்கில் இருக்கு, நான் வந்து லேப்டாப்லயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஷோர் தட் வில் பி கிரேட். என்னோட ரெஸ்யூம் வந்து டிசைன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே ஓனா கிரியேட் பண்ணி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் அப்படி இருந்துச்சுனாலும் that will be great. That's all about today video guys. I hope இந்த வீடியோ மூலமா வந்து எப்படி ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணலாம், பெர்ஃபெக்ட்டா எப்படி கிரியேட் பண்ணலாம், என்னெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்க மாதிரி ரெஸ்யூம் மேக் பண்ணிட்டு நீங்க ஜாப் அப்ளை பண்ணுங்க. ஜாப் ஈஸியா. ரெஸ்யூம் மட்டும் கிரியேட் பண்ணா போதுமா, மற்ற ரவுண்ட்லாம் வேணாமா? மற்ற ரவுண்ட் எப்படி பண்றது, அதுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லல அப்படின்னா அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஐ பட்டன்லயோ இல்ல என் கார்ட்லயோ கொடுக்க ட்ரை பண்றேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க, எப்படிலாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்தரா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. Stay healthy, be happy, the world is yours. Chill and enjoy. Bye.